ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ऋषिभिर्बहुधा गीतं छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயமான க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில். போன ஸ்லோகத்தில் பல கேள்விகளை சொன்னார். படைத்தவர் யார்? அந்த படைத்த இறைவன் யார்? அவருக்கு இருக்கும் அந்த குணங்கள், அவருக்கு இருக்கும் அந்த சிறப்பம்சங்கள் என்ன? அவருக்கு இருக்கும் அந்த சிறந்த நற்குணங்கள் என்னென்ன? அவர் இந்த படைப்பை எப்படி செய்தார்? ஏன் செய்தார்? எப்போ செய்தார்? இந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் சொல்றேன், கேள் என்று சொன்னார். மேலும் அவர் சொன்ன அந்த கேள்விகளானது, இந்த படைப்பை அவர் செய்த பிறகு க்ஷேத்ரஜ்ஞன் என்று இரண்டாக அந்த ஒரு படைப்புல ஒரு விஷயங்களை செய்தார். இப்படி இந்த க்ஷேத்ரன் என்ற அந்த அழியக்கூடிய தேகத்தில், அழியக்கூடிய அந்த உடலில் அழியாத சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த ஆத்மாவை உள்ள பொருத்தினார். அந்த ஒரு க்ஷேத்ரஜ்ஞனை உள்ளே வைத்தார். இப்படி இந்த க்ஷேத்ரஜ்ஞனுக்கு இருக்கும் அந்த வித்தியாசங்கள் என்னென்ன? எப்படி இந்த க்ஷேத்ரனானவன், அந்த ஒரு உடலானது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கு. க்ஷேத்ரஜ்ஞன் அதாவது அந்த ஆத்மா மாறாமல் மாறுபடாமல் அப்படியே இருக்கு. இப்படி மாற்றமற்றதாக அது இருப்பதற்கான காரணம் என்ன? இது அனைத்தையும் பின்வரும் ஸ்லோகங்களில் கூறுகிறேன் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணன். இப்போ அதனை ஒரு தொடர்ச்சியாக இந்த இடத்தில் சொல்றார். அர்ஜுனா, இப்போ சொல்ல போகிற விஷயங்கள், இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அனைத்துமே ஏற்கனவே பல முனிவர்கள், ரிஷிகள், தத்துவ ஞானிகள், அதாவது இந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்த சாதுக்களாக இருப்பவர்கள், யோகிகளாக இருப்பவர்கள், அவர்கள் அனைவருமே ஏற்கனவே சொல்லிட்டார்கள் அர்ஜுனா. மேலும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஞானமானது வேதங்களிலும் இருக்கு. இந்த இடத்தில் வேதத்தை சந்தம் என்ற ஒரு சொல்லால் அதை ரெஃபர் பண்றார் நம்ம கிருஷ்ணன். ஆனால் சந்தம் என்கிற சொல்லால வேதங்களில் இந்த விஷயங்கள் அனைத்துமே இருக்கு. அனைத்து உபநிஷத்துக்களிலும், அனைத்து இதிகாசங்களிலும், புராணங்களிலும் இந்த ஒரு விஷயமானது இருக்கு. அப்படி இந்த உடல் மற்றும் ஆத்மா, இந்த இரண்டுத்துக்கும் இருக்கும் சம்பந்தம், இந்த உடல் எப்படி இருக்கு, ஆத்மா எப்படி இருக்கு, இந்த இரண்டுத்துக்கும் இருக்கும் வித்தியாசம், இது அனைத்துமே பல முனிவர்களும் ரிஷிகளும் வேதங்களில், இதிகாசங்களில், உபநிஷத்துக்கள்ல இருக்கு. மேலும் இதை பற்றின முக்கியமான தத்துவங்கள் பிரம்மசூத்திரங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றார். பிரம்மசூத்திரங்கள் என்றால், இப்போ பகவத்கீதை எப்படி நம்ம ஒரு நூலாக படிக்கிறோமோ, அந்த கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகளாக படிக்கிறோமோ, அதுபோலவே வேதவியாசர், இந்த மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர் என்று அழைக்கிறோம். வேதங்களை 4ஆக பிரித்தவர் அவர். அப்படிப்பட்ட வேதவியாசர் அவர் இயற்றின ஒரு நூலாக, இயற்றின ஒரு புத்தகமாக இருப்பதுதான் பிரம்மசூத்திரங்கள். இந்த பிரம்மசூத்திரங்கள் என்பது ஒவ்வொரு வரியாக, வரி வரியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு வரியிலும் அந்த இறைவனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் இருக்கும் அந்த சம்பந்தத்தை, இந்த ஆத்மா யார் என்ற அந்த ஒரு கேள்விக்கு, இந்த உடல் என்பது என்ன என்பது கேள்விக்கு, எப்படி இந்த கர்மாக்களால் எப்படி நம்ம அவலை நிலைக்கு தள்ளப்படுறோம், எப்படி அந்த இறைவனோட நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கு, அந்த இறைவன் யார், எப்படி ஞானம் என்றால் என்ன, இந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த பிரம்மசூத்திரங்கள்ல வரும். அதனால முக்கியமாக பல முனிவர்கள், பல ரிஷிகள் வேதங்கள்ல கூறியிருந்தாலும் அனைவருக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயமாக, சுலபமாக புரிந்து கொள்ள விஷயமாக பிரம்மசூத்திரங்களில் இதை சொல்லியிருக்கா. ஏனென்றால் பிரம்மசூத்திரங்களுக்கு பல உரைகள், பல ஆச்சாரியர்கள், பல குருமார்கள் அதற்கு உரைகள் இருக்கிறார்கள். அதனால இந்த ஒரு பிரம்மசூத்திரங்கள்ல எப்படி இருக்கோ, அது அனைத்துமே என்னுடைய ஞானத்தினால்தான் வந்தது என்று உனக்கே தெரியும். அதனால இப்போ கிருஷ்ணருக்கும் இந்த விஷயங்களுக்கும் இப்போ ஒரு மனதுக்குள்ள ஒரு டவுட் வரலாம், சந்தேகம் வரலாம். அப்பேற்பட்ட ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள், வேதங்கள்ல இருக்கு, உபனிஷத்துக்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, பிரம்மசூத்திரங்கள்ல இருக்கு என்றால், அப்போ கிருஷ்ணர் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும்? அதை படித்துக் கொண்டால் போதுமே என்றால், அப்பொழுதுதான் கிருஷ்ணர் அழகான ஒரு விஷயத்தை உணர்த்துறார்.
இப்படி அவர் கொடுத்த ஞானம் தான் இது அனைத்திலுமே இருக்கு. எப்பொழுதுமே ஒருத்தர் சொன்ன விஷயத்தை இன்னொருத்தர் வாயால கேட்பதை விட, சொன்னவர் வாயாலே கேட்பது நம்மளுக்கு தெளிவை கொடுக்கும். என்றால் அவருக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியும். நம்ம எத்தனை கேள்விகள் கேட்டாலும் தெளிவாக புரிய வைப்பார். அதுபோலவே தான் கிருஷ்ணர் தெளிவுபடுத்தி நம்ம அர்ஜுனருக்கு இந்த அனைத்து விஷயங்களையுமே அவர் சொன்ன அந்த கேள்விகளுக்கான விடைகளை பின்வரும் ஸ்லோகங்களில் அவர் கூறப்போகிறார் என்பதை இந்த இடத்தில் உணர்த்துறார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால க்ஷேத்திரம் என்ற இந்த உடல் அழியக்கூடிய உடலுக்குள்ள க்ஷேத்ரஜ்ஞன் என்ற அழியாத ஆத்மாவும் பரமாத்மா அந்த இறைவனும் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த தத்துவங்களை உணர்த்தும் ஸ்லோகமாக பின்வரும் ஸ்லோகங்கள் இருக்கும் என்று கிருஷ்ணர் சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயமான க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தின் 5வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.